சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். கடகராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பகவானினுடைய அதிசாரத்தினால் ஏற்படக்கூடியதான விஷயங்கள் என்னங்கிறத கவனிங்க. அதாவது கடகராசிக்கு கடந்த ஒரு 4 வருஷமாவே அவ்வளோ பெரிய ஒரு சோபிதமான காலம் அல்ல. ஏன் சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்கு ஏற்கனவே கண்டக சனி வந்துச்சு. 7ல் சனி பகவான். அந்த சமயத்தில் 10ல் குரு கொஞ்சம் சரியில்லாத சமயத்தை உண்டாக்கிட்டார். அப்புறம் கண்டக சனி போய் அடுத்து 11ல் குரு வந்தக்கூடிய காலத்தில் கூட அதை அனுபவிக்க முடியாதபடியாக அஷ்டமச்சனி ஆரம்பித்தது. அஷ்டமச்சனி முடிந்த காலத்திலே குரு 12லிருந்து ஜென்மத்துக்கு உட்காந்துட்டார். ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆகையினால எல்லாம் இருந்தாலும் கூட அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு. 9ல் சனி முறிஞ்சு போயிட்டாரு. அஷ்டம சனி எல்லாம் விலகிருச்சு. இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடியதான நன்மைகளை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. பொதுவா சொல்லணும்னா, கையில இருக்கு வாய்க்கு எட்டலை, அல்லது வாய்க்கு எட்டியது வயிற்றுக்கு பத்தலை. இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. சரிங்க சுவாமி, இதெல்லாம் சரிதான். வரக்கூடிய காலம் நல்லதா இருக்குமா, எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய காலம் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கார். இப்ப சொன்ன பாருங்க, இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே மாத்துவார். எப்பேற்பட்ட பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல நாட்களாக இருக்கக்கூடியதான உங்களுடைய ஏக்கம், பல நாட்களாக நீங்கள் கடவுளிடம் வேண்டக்கூடிய அந்த பிரார்த்தனை, அது இப்போது உங்களுக்கு கைகூடும். நம்ம ஒரு சம்பளம் வாங்குறவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சம்பளம் வாங்குவாங்க, அதற்காக அவங்க மாதம் முழுவதும் உழைப்பாங்க. சில பேருக்கு மாதத்துல ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் தெரியா அதாவது ரொம்ப லேட்டா போயிட்டாங்கன்னா அவங்களோட சம்பளத்துல அது பிடிக்கப்படும் இல்லைங்களா? இன்னைக்கு அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே நம்ம சொல்றது. எதனால? அப்போ அந்த ஒரு நாள் விஷயம்ங்கிறது அந்த ஒரு மாதத்திற்கான சேர்ந்த ஒரு பங்கு தான் ஒரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம். எப்படியோ அது போல பல நாட்களாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய உங்களுடைய பிரியம் என்னவோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். அதுதான் இப்ப குரு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கடகராசிக்கு 9க்கு உடையவர் குரு பகவான். அந்த 9க்கு உடைய குரு பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். உடல் வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாகும், கடன் சுமைகள் வெகுவாக குறையும், மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலையிலே இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள், சத்துருக்கள்லயே பல விதம் இருக்காங்க. நம்ம சொல்றது எதிரின்னா ஏதோ நம்மளை அடிக்கிறோம் வெட்டுறோம் அப்படிலாம் கிடையாது. அனுகூல சத்ருங்கிறது தான் ஒரு முக்கியமான சத்ரு. அது என்ன சுவாமி அனுகூல சத்ருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே நல்லவங்களா பேசுவாங்க, நல்லதா நம்ம கிட்ட செய்வாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி போய் அவங்களை அவங்க உயர்த்தி கொள்ளுவதற்காக நம்மளை தாழ்த்துவாங்க. இதற்கு அனுகூல சத்ருக்கள் அப்படின்னு பேர். இந்த அனுகூல சத்துருக்களினால தான் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல. அந்த அனுகூல சத்துருக்களினுடைய தொல்லைகள் விலக போகுது. அந்த அனுகூல சத்ருன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க உங்ககிட்ட சேரவே மாட்டாங்க. அவங்க வேற ஒரு பக்கம் தெற்க போயிடுவாங்க, நீங்க வடக்க வாழ்ந்துருவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா குரு பகவான் தான். இப்போ அந்த குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருவதனாலே நல்ல காலம். குறிப்பா சொல்றேன், கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலம்ங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையே செட்டில் ஆகும். அப்பேற்பட்ட அற்புதமான காலம் இந்த காலம். இந்த சமயத்துல முக்கியமாக கடகராசிக்காரங்க செய்ய வேண்டியது, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. ஏங்க திருச்செந்தூர்னா,
அது முருகனுக்கு ஒரு சேத்திரம், செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு சேத்திரம். அது மட்டுமல்ல, குரு பகவானுக்கும் ஒரு பிரத்யேக க்ஷேத்திரம். அங்க தட்சிணாமூர்த்தி பஞ்சாசன வேதிகைன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லினால் செய்யப்பட்டினா வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புத ஒரு பீடத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அதை வியாழக்கிழமையில போய் தரிசனம் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா, 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியில இருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா, நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர ஆட்சி ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்போ குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சமசப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இது மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது,
உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சு தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமக.